ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பரான கேஃபே ஸ்டைல் கோல்ட் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சன்ரைஸோட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் வரும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் அரை கப் வந்து குளிர்ந்த தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை, காஃபி தூள் எல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் இதை கலக்கணும். அடுத்ததாக நம்ம மிக்சர் ஜாரில் 2 கப் குளிர்ந்த பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் ஐஸ் கட்டி, அப்புறம் ஏற்கனவே கலந்த காஃபி மிக்சர் இதையும் இதில் போட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 30 செகண்ட் நல்லா நுர வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட்டியான மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கோல்ட் காஃபி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோல்ட் காஃபி சர்வ் பண்ண போகிற கிளாஸில் வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி இது மாதிரி இது வந்து காஃபிக்கு ஒரு நல்ல சாக்லேட்டி ஃப்ளேவரும் கொடுக்கும், பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட்டே மெல்ட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க கோல்ட் காஃபியை இது மேலே விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச எந்த டாப்பிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விப்ட் க்ரீம், அப்புறம் ஐஸ்கிரீம், சாக்லேட் ஷேவிங், இது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் தான் போடுறேன். காஃபி பவுடரும் போடலாம் இது மேலே. அவ்வளோதான், நம்ம கெஃபே ஸ்டைல் கோல்ட் காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நீளமான ஸ்பூன் இல்லைன்னா ஸ்ட்ரா போட்டு இல்லைன்னா அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.